ஒரு தர்பூசணியை கூட பாத்தீங்கன்னா கையால உடைச்சா அந்த தர்பூசணி உடனே உடைஞ்சா அது நல்ல தர்பூசணி. அதை கத்தியை கொண்டு அறுத்தாலும் அறுக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகுதுன்னா அது உண்மையான தர்பூசணி கிடையாது. இன்னைக்கு தர்பூசணி பழத்தை சாப்பிடும்போது கூட யோசித்து சாப்பிட வேண்டிய சூழல் இருக்கிறது. அதைத்தான் எது நல்ல பழம், எது நல்ல நீர் என்று எங்க நீர் பிடிக்கிறாங்கன்னே தெரியாது. அந்த எந்த நீராக இருந்தாலும் காய்ச்சி குடிக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய சித்தாந்தத்தை தான் நம்முடைய பாதுகாப்புத்துறை, உணவு பாதுகாப்புத்துறை இவ்வளவு நிலையிலே இவ்வளவு விளம்பர தட்டிகளோடும் இவ்வளவு பெரிய விஷயங்களோடும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீர் தரும் பழங்கள் என்று சொன்னோம்னா வெள்ளரி பழம் நீர் தரக்கூடிய பழம்தான். விதையில்லாத பழங்களை சாப்பிட்டு கொண்டு நமக்கு வினயத்தை நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வினயங்களை தவிர்த்து விட்டு விதையுள்ள பழங்களை சாப்பிட வேண்டும் என்றுதான் மொந்தன் வாழை, பேயன் வாழை, சேய் வாழை, செவ்வாழை என்று வாழைகளிலேயே கிட்டத்தட்ட 67 வகையான வாழைகள் இருக்கிறது. அந்த வாழைப்பழங்கள் எல்லோருமே நமக்கு நன்மையை தரக்கூடியது. அதைத்தான் இந்த உணவு பாதுகாப்புத்துறை நல்ல வாழைப்பழங்களை தேடி சாப்பிடுவதும் நல்ல நீர்ச்சத்து பழங்களை தேடி சாப்பிடுவதும் நாடகத்தினுடைய மையப்பொருளாக கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அம்மாவின் கையிலே சமைத்த உணவு என்பது மிகப்பெரிய ஆழகால விஷயத்தையும் முறிக்கக்கூடியது. ஏன்னா அம்மா உணவிலே வெள்ளைப்பூண்டு சேர்ப்பார், அம்மா உணவிலே சின்ன வெங்காயம் சேர்ப்பார், அம்மா உணவிலே வெந்தயம் சேர்ப்பார், அம்மா உணவிலே சீரகம் சேர்ப்பார், அம்மா உணவிலே மிளகு சேர்ப்பார். மிளகு சேர்க்கப்படும் போது நம் உடவிலே எந்த விஷமுறிவுகளும் இல்லாமல் இருக்கும். வெந்தயம் சேர்க்கப்படும் போது நம் உடவிலே சூடு இல்லாமல் இருக்கும். சீரகம் சேர்ப்படும் போது நாம் உடலிலே அருந்தக்கூடிய தண்ணீரிலே இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளை அழிக்கக்கூடிய குணம் சீரகத்திற்கு உண்டு என்றெல்லாம் நம்முடைய பாரம்பரிய உணவு முறைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மையப்படுத்தித்தான் நாம் சொல்கிறோம். ஆனால் இப்போது வரக்கூடிய உணவு வகைகளிலே இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் அயோடின் இல்லாத உப்பு நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அயோடினை இணைத்த உப்பு நம்முடைய தைராய்டு போன்ற நோய்களை தீர்க்கும் என்றும், அதே போல ஆயிலிலே கலப்படம் இல்லாமல் சாப்பிட வேண்டும் என்றால் செறிவூட்டப்பட்ட வைட்டமின்ல இருக்கக்கூடிய டி இருக்கக்கூடிய வைட்டமின் இருக்கக்கூடிய ஆயிலை பயன்படுத்த வேண்டும் என்றும், அதே போல நாம் பயன்படுத்தக்கூடிய கோதுமையிலே நமக்கு வைட்டமின் டி சத்து வேண்டும் என்றால் செறிவூட்டப்பட்ட கோதுமையை நாம் எடுக்க வேண்டும் என்பதற்காகவும், அதே போல அரிசியிலே ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் என்று சொல்கிறார்களே, அது பயந்துட்டு நீங்க ஓட வேணாம், இந்த பிளாஸ்டிக் ரைஸ் மாதிரியா நினைச்சு சில பேர் ஒரு காலத்தில் பயந்துகிட்டு இருந்தீங்க. அதுவல்ல, செறிவூட்டப்பட்ட அரிசி என்பது அதற்கு தேவையான வைட்டமின் ஏயோ வைட்டமின் டியோ அல்லது அதற்கு தேவையான ஆசிட் வகைகளையோ இணைத்து செறிவூட்டம் செய்து மக்களினுடைய நன்மைக்காக, குழந்தைகளுடைய நன்மைக்காக, கண்ணினுடைய நன்மைக்காக தருகின்றார்கள். இன்றைக்கு நாம் கீரைகளை சாப்பிடுகிறோமா? இல்லை. நாம் அரைக்கீரை சாப்பிட்டோமா, முளைக்கீரை சாப்பிட்டோமா, வெந்தயக்கீரை சாப்பிட்டோமா, தண்டங்கீரை சாப்பிட்டோமா, இந்த கீரைகள் எல்லாம் நாம் தேடி போகிறோம். ஆனால் அதே கீரையில ஆயில்ல போட்ட கீரை வடையை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். பச்சை காய்கறிகளை உண்ண வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பச்சை காய்கறிகள் நிறைய கேரட் போன்ற பச்சை காய்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் கத்திரிக்காயை நாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது அரிப்பு வருதுன்னு சொல்றீங்க. ஆனால் அயோடின் கலர் உள்ள அந்த கத்திரிக்காயை சாப்பிட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நமக்கு அன்றாடம் கிடைத்த பண்டங்களை சாப்பிடுவதன் வழியாகத்தான் நாம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காகத்தான் இவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய உணவு பாதுகாப்பு துறையோடு இணைந்து நல்ல உணவை சாப்பிடுங்கள், பருத்திப்பால் எங்கே போனது என்று சொல்கிறார்கள். பருத்திக்கோட்டையில் குளிர்ச்சி